இலங்கை அதிபர் தேர்தலில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் தற்போது விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விருப்ப வாக்கு திசாநாயக்கா தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து பார்த்து வருகிறோம். வரலாற்றில் முதன்முறையாக விருப்ப வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடந்துட்டு வருது. 10% கூடுதல் அப்படின்றது வாக்கு எண்ணிக்கையில மிகப்பெரிய வித்தியாசத்துல ஏற்படுத்தியிருக்கும். என்ன நிலவரம் சார்? நிச்சயமாக இலங்கை வரலாற்றிலே ஜேவிபி, அதாவது ஒரு இடதுசாரி கட்சியாக வழங்குகின்ற ஜேவிபி கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி அனுரகுமார திசாநாயக் அவர்களை பிரதான வேட்பாளராக கொண்டு நிறுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பரவலாக அவர் சார்ந்திருக்கின்றவர்கள் மத்தியில் அல்லது இளைய சமூகம் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அறகலைய என்கிற போராட்டம் நடைபெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய பிரதான ஏற்பாட்டாளர்கள் இந்த கட்சியினுடைய, அதாவது அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான கட்சியின் சார்பானவர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய தாய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலைப்பாட்டில் அந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தங்களால் தலைமை தாங்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் தங்களுடைய அநேகமான சங்கங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அடிப்படையில் பரவலாக தேர்தல் தீவிர பரப்புரை எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்தும் ஊழல்வாதிகள் அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கட்சியினர் சேர்ந்ததாக ஆளும் கட்சி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி ஒரு வித்தியாசமான ஆட்சி ஒன்று நிலவும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டதன் அடிப்படையில் பரவலாக அந்த அனுரகுமார திசாநாயக் அவர் இருக்கிறதற்கான வாக்கு அதிக அளவில் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட வாக்கு எண்ணிக்கை நிறைவடையும் நேரம் நெருங்க அவருடைய அந்த 50% என்கிற எண்ணிக்கையில் இருந்து குறைவடைந்ததால் இப்போது இரண்டாவது விருப்பு வாக்கை எண்ணுகின்ற நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வெற்றி யாருக்கு என்கின்ற ஒரு கேள்வி சந்தேகத்துக்கிடமானதாக மாறியிருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர்கள் வெற்றியை தங்கள் பக்கம் வந்திருப்பதாக தெரிவித்து மகிழ்ச்சியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியவராக தெரிய வருகிறது. இவ்வாறான சூழலில் இன்று நள்ளிரவுக்குள் உண்மையில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற முடிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி திரு ரமணன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.